பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார். நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல தேவனோட சமூகத்துல நம்ம அழுந்து கொண்டே தான் இருக்கோம். அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை நினைத்து அழுந்து கொண்டு இருக்காங்க. அநேகர் தங்களுக்கு இருக்க சரீர பலவீனங்களை நினைச்சு அழுந்து கொண்டு இருக்காங்க. சில பேர் தங்களுடைய குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லாத காரணத்தினால அழுந்து கொண்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு பண தேவைகள் இருக்கிறனால தேவனை நோக்கி அழுந்து கொண்டு இருக்காங்க. வேதத்திலையும் நம்ம வாசிக்கிறோம், அநேகர் தேவனோட சமூகத்துல அழுந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தேவன் நிச்சயமா விடுதலை தருகிறாரு. அதே போலதான் இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த காரணத்துக்காக அழுந்து கொண்டு இருக்கிறீங்களோ தேவன் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்காரு. தேவன் உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் அவரோட துருத்தையில வைத்திருக்கிறாரு. தேவன் உங்களோட கண்ணீரை எண்ணி வைத்திருக்கிறாருன்னு தான் வேதம் சொல்கிறது. இந்த வசனங்களை நம்பிக்கை இல்லாதவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள் வாசிக்கிற போது அது வெறும் வார்த்தையா தான் போகுது. ஆனா தேவன் மேல அன்பு வைத்து இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களுக்கு இந்த வசனம் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கிற வசனமா தான் இருக்கு. இன்னைக்கும் அழுந்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்துதான் ஏசப்பா சொல்றாரு, தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார். நீங்க எந்த காரணத்துக்காக அழுந்து கொண்டு இருக்கீங்களோ தேவனோட சமூகத்துல அழுகிற கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. இந்த நாள்ல கூட எந்த காரியத்துக்காக நீங்க அழுந்து கொண்டு இருக்கிறீங்களோ தேவன் நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பாரு. உங்களோட கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பாரு. பாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.